நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போகணும். அப்படி முருகர் கோயிலுக்கு போய் அந்த கோயில்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தப்போ உங்களுக்குன்னு என்னென்ன விஷயத்துக்கு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு பாத்துக்கோ. எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வாழ்க்கையில நோயற்ற வாழ்வை வாழணும், தயிர் அபிஷேகம் பண்ணுங்க. அதே சமயத்துல எனக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாமே சால்வ் ஆகணும், இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க. ஃபேம் அண்ட் நேம் கிடைக்கணும் சார், எனக்கு நான் உழைக்கிறேன் சார், ஆனா இன்ன வரைக்கும் வெளியில யாருக்குமே தெரியறது இல்ல, சந்தன அபிஷேகம் பண்ணுங்க. எங்க குடும்பத்துல எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும், சார் நான் போறேன் எனக்கு எல்லாமே கிடைச்சா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு விபூதி அபிஷேகம் பண்ணலாம். அதே சமயத்துல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியங்கள் இருக்கு. அப்படி அந்த வேண்டுதலை கொண்டு முருகனுக்கு அந்த அபிஷேகங்கள்ல கலந்து கொள்ளுங்கள். அதே சமயத்துல அந்த பூஜையில கலந்து கொள்ளுங்க. உட்கார்ந்து ஒரு க்ஷணம் அந்த முருகனுடைய நாமத்தை